நீ, நான், காதல் சீரியல்ல இன்றைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபி டிபன் கேரில் நம்மகிட்ட இருக்கு. ராகவ் எப்படி சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத போயிட்டு அவர்கிட்ட குடுத்துட்டு உங்களோடயே வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி கிளம்புறாங்க. ஆனா ராகவ் அந்த டிஃபன் கேரியில வாங்கி வச்சுக்கிட்டு நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஆமா, நான் வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அவங்க இருக்கிறவங்க எனக்கு எவ்வளவு சூப்பரா பரிமாறுவாங்க தெரியுமா? அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப என்ன உங்களுக்கு பரிமாறணும் அவ்வளோதானே. நீங்க கை கழுவிட்டு வாங்க நானே பரிமாறுறேன் அப்படின்னு அபி உட்காந்துக்கிட்டு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராகவ் நீனும் இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அபி இருந்துகிட்டு இல்ல நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றாங்க. ராகவுக்கு நல்லாவே தெரியுது அபி இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம ராகவே அபிக்கு ஊட்டி எல்லாம் விடுறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்களாம். இந்த பக்கம் ரவுடிங்க வந்து பாத்தீங்கன்னா முரளிக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. மறுபடியும் முரளி போய் ஏன் என்னை அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்றீங்க? நான் தான் காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக என்னைய வந்து இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அனு பாத்துர்றாங்க. அனு ஏற்கனவே இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அபி தான் வந்து பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ணி காமிச்சாங்க இல்லையா? டிராயிங் பண்ணினதுல வந்து இவங்க போட்டோவ காமிச்சுட்டாங்க இல்லையா? ஆனா யாரு அப்படிங்கிறது தான் நம்ம அனுவுக்கு ஞாபகம் வரல. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபியோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கடை ஓபன் பண்றாங்க இல்லையா? அதுக்கு வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க. சோ இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் முரளி பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும்போது நம்ம சுந்தரி என்னோட நகையை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன், அது மட்டும் இல்ல பணமும் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவ டிராவல ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ₹1 தான் இருக்கு. சிவராம சுந்தரியோட வீட்டுக்காரர் எல்லா பணத்தையும் நகையும் பேங்க்ல வச்சுட்டாப்லயாட்டுக்கு. சோ நம்ம சுந்தரிக்கும் ஒண்ணும் முடியல. கடைசியா சுந்தரி முரளி கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்கல்ல, அப்ப பணம் எடுத்துட்டு வருவாங்க 20,00,000 அந்த பணத்தை அந்த ரவுடிங்களே விட்டு திருடிக்க சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. சோ இப்ப அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.